அப்பவே வந்துட்டாரு, வெளியே தான் இருந்தார். ஹசன் மௌலானா அவர்களே, வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மிகவும் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர், மிகவும் எளிதானவர், மிகவும் அணுகக்கூடியவர். அவர்களை வருக வருக என்று அன்புடன் சிறந்தாந்தி வரவேற்கிறேன். அனைவரும் கரவொலி பேசுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு மதிப்பிற்குரிய பைசி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற உலக நட்புறவு டாக்டர் மணிலால் அவர்களே, சிறப்பு விருந்தினராக தொழில் முனைவோர்களே, நண்பர்களே, உங்கள் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதந்தோறும் இந்த IITM ரிசர்ச் பார்க்கில் ஒரு மிகச்சிறந்த ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அப்துல் ரஹீம் அவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர். பெரிய பதிவுகளை வரணும்னு வாழ்த்துறேன். இருந்தாலும் அன்போட வாங்க. நன்றி ஐயா. ஐயாவின் பேச்சு எப்போதும் எங்களுக்கு பொற்காசுகள் மாதிரிதான். நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வலியும் கிடைக்கும், வெற்றியும் அதிக மதிப்பு உண்டு. என்ன சம்பாதிச்சாலும் ஒரு அளவு தான் சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இட்லி தான், தோசை தான். ஏன் அண்ட் நகரத்தெல்லாம் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட உட்காந்து பேசும்போது NGOs பற்றி சொன்னார், லயன்ஸ் கிளப் பற்றி. அது இருந்தேன், நான் ஒரு 10 இயர்ஸாக இருந்தேன். பட் அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் கிடையாது. இப்போ உடனே அவர் இல்லை வாகேஷ், நீங்கள் நம்ம லயன்ஸ் கிளப்பில் நீங்கள் வரணும். நன்றி ஐயா. உங்களுடைய பேச்சு எங்களின் இமைகள் திரைக்கும் தருணத்தில் உள்ளது. அடுத்தபடியாக திரு ரித்திக் பாலாஜி அவர்களே. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். என்னை பற்றி சொன்னோன்னா, டாக்டர் ரித்திக் பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் த கம்பெனி ரெமோ டெக் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். 2002 ஆரம்பித்த கம்பெனி படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி கம்பெனியிலிருந்து வந்தது தான் இந்த காலேஜ். 2012 we started a college with just 6 students. 6 ஸ்டூடெண்ட் ஆரம்பித்த காலேஜ் இன்னைக்கு 2500 பேர் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. வெறும் we have a aviation மட்டும் இல்லை, we have a engineering, we have a PG, we have a school. எல்லாமே ஒவ்வொரு படியிலேருந்து ஏறி வந்தது தான். ஹார்ட் ஒர்க்குக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம ரஹீம் ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் உட்கார வச்சு அவார்டு கொடுக்கணும்னு கூப்பிட்டாரு. இன்னி வரைக்கும் கூப்பிட்டு தான் இருக்காரு. ஸோ அவரையும் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி அவார்டு என்னன்னா, நான் பல அவார்டு வாங்கியிருக்கேன். அப்படி ஒரு கவர்னர் கிட்ட மட்டுமே ஒரு 7 ஸ்டேட் கவர்னர் கிட்ட வாங்கியிருக்கேன். யூனிவர்சிட்டியில் 17 + இந்த வருஷம் 21 கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எப்படி பேச, இப்போ சென்னை ஏர்போர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 100% 60% 60% ஸ்டூடெண்ட் ரெமோ ஸ்டூடெண்ட் தான். சென்னை ஏர்போர்ட்ல மட்டும், இந்தியாவில் மட்டும் இல்லை, அப்ராட்ல எல்லாத்துலயுமே எங்க ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிறாங்க. நேற்று ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணோம். 100 பேரை செலக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸ்டூடெண்ட் வித் பேரண்ட் இல்ல 96 பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட். ஸோ இது எல்லாமே அங்கே பார்க்க ஒரு ஹாப்பினஸ். ஒவ்வொரு வாட்டி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவோம். இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டாங்க. ப்ரிப்பரேஷன் எதுவும் கிடையாது. பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். JMH ஹசன் மௌலானா வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். நம்மறிந்த JMH ஹசன் மௌலானா அவர்கள் தமிழ்நாட்டின் இளம் தலைமுறையை வழிநடத்தும் யூத் காங்கிரஸ் மாநில தலைவராகவும் இந்திய யூத் காங்கிரசின் உறுப்பினராகவும் திகழ்வது அவரது சக்தி. தன்னை மாமனிதர் எங்கள் விழா மேடையில் மனம் நிறைந்த மரியாதையுடன் வரவேற்கிறோம் ஐயா. வெல்கம் சார். அவங்ககிட்ட படிக்கல ஆக்சுவலா. பட் இருந்தாலும் எங்கள் டைமில் நீங்கள் ப்ரொஃபஸர்னால ப்ரொஃபஸர் ஹசன் மௌலானா அவர்களை என்ன பண்ணுவோம். ஆக்சுவலாக ரஹீம் சொல்லலை என்ன நிகழ்ச்சின்னு கூட உட்படியாகிட்டேன். நண்பர் ரஹீம் அவர்களை, நண்பர் அப்துல் காதர் அவர்களே, காலையில் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைமாமணி
திரு மணிலால் ஐயா அவர்களே. சார் வந்து பேசுகிறாருன்னா எங்கேயாச்சும் ஒரு மொழி தெரியாத காட்டில் போய் உட்காந்தா கூட அந்த விலங்கை நட்பு ரீதியாக உருவாக்கி அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துருவார். ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட். எனக்குன்னு ஒரு வட்டத்தை தாண்டி நான் இருக்க மாட்டேன். எங்கள் வாத்தியாருக்கு தெரியும், யார் பேசினாலும் ஓடி போயிடுவேன். பிகாஸ் என்னுடைய ஸ்கோப் வந்து அவ்வளோதான். ஏன்னா நான் பீன் அண்ட் இன்ட்ரோவர்ட் ஆல் த்ரூ. ஆனால் சாரை பார்த்துட்டு தான் அவனுக்கு கை குலுக்கி நட்பு பாராட்டணும்ட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது இன்னைக்கு ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன். திரு ரமேஷ் பைசி அவர்களே, நல்லா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது. அந்த மொத்த கஷ்டத்தையும் அப்பா அம்மா எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே கஷ்ட நஷ்டம் தெரியாது. அவங்கள சடனாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டு ஒரு 6 மாதம் வெளியே போய் வேலை செய்யணும்னு சொன்னால் இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனைன்னு அவங்க நினைப்பாங்க. சரி, அவங்க வெளியே போக மனசே இருக்காதுன்னா பிகாஸ் ஹி வாஸ் பேம்பர்ட் பை ஹிஸ் பேரண்ட்ஸ். அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பேம்பரிங்லேருந்து வெளியே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் வெளியே வந்து ஷைன் ஆகிறவங்க தான் ஷைன் ஆகும். எல்லாமே பேம்பர் ஆக முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வக்கீஷ் அவர்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் மேன். ஹார்ட்ஷிப்ஸ் வந்து ஒன்ஸ் யூ கோ அவுட், நீ வெளியே வர வர உன்னோட சிறகுகள் விரிய ஆரம்பிக்கும் போது உன்னுடைய சரௌண்டிங்ஸ் வளரும். ஏன்னா நான் மாற வந்து இந்த இன்டான்ஜிபிள்னஸ்ன்னு வாங்க. டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள். டேஞ்சிபிள்னா என்ன? ஃபீல் பண்ண முடியும். இன்டான்ஜிபிள்னா என்ன? ஃபீல் பண்ண முடியாது. இப்போ ஒரு எம்எல்ஏன்னு வச்சுங்க. எம்எல்ஏவோட சேவை வந்து என்ன? இன்டான்ஜிபிள். நீ ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் யூ கேனாட் டச் மீ, பிகாஸ் ஐ எம் எம்எல்ஏ ஆல்ரெடி. பட் என்னுடைய சேவை மட்டும் தான் நீ ஃபீல் பண்ண முடியும். அது வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எப்படி அதை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி வாட் ஆர் த சேஞ்சஸ் வி மேக், அதுதான் வந்து நம்மளை பற்றி பேசும். பிற்காலத்திலையும் சரி, இக்காலத்திலையும் சரி. மேக் யுவர் செல்ஃப் மோர் ப்ரெஷியஸ். இட் இஸ் கோயிங் டு மேக் யூ கிவ் யூ பிக் விக்டரி என்று கூறியவனாக இந்த அருமையான நல்வாய்ப்பை கொடுத்த ரஹீம் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய நெஞ்சார்ந்த முகமன்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அருமை அண்ணன் வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்களுக்கும், அருமை அண்ணன் மணிலால் அவர்களுக்கும், பாட்டழகன் அவர்களுக்கும், ரித்திக் அவர்களுக்கும், அருமை அண்ணன் அவரை நாங்க மறக்க முடியுமா? விழாவில் உயர்திரு ஹசன் மௌலானா வளர்ச்சி ரஹீம் சார் அவர்கள் ஹசன் மௌலானா அவர்களுக்கு இந்த கேடயத்தையும் சால்வை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலே டைரக்டர் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஸ்கூல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவரும் தங்கள் கரவொலியை எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த எஜுகேஷன் லீடர்ஷிப் அவார்டை தொழில் வளர்ச்சி சார்பாக ரஹீம் அவர்களும் அனைத்து ஆளுமைகளும் அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுங்கள். டைரக்டர் CSI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தொழில் வளர்ச்சியின் சார்பாக உயர்திரு ஹசன் மௌலானா அவர்கள் இந்த உயரிய விருதினை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை டாக்டர் சித்திக் எம்டெக் விஸ்டம் எஜுகேஷனல் கைட் Attestation to each of you for successfully completing their Montessori course, and passion for Montessori education is truly inspiring. Claps please. Aisha Reema, Shainaz Begum, Maidin Nisha, Shainaz Begum, Priyanka,
Samira Fatima, Cecilia Mary, Lokapriya, Parvi, Priyadarshini, Kaiser Jessima, Epsima, Gauharunisa, Kikahina, Sabur Nurjahan, claps please, support Lingeshwari, சமூக முன்னேற்றத்தில் நெருக்கமான தூணாக இருக்கிறார்கள். Samiksha Studio. Get ready, Samiksha. Patients present Best Short Film Directed Award. ஆயிரம் விளக்கு உசேன் அப்துல் காதர் குறும்பட இயக்குனர் சென்னை மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் அயலக அணி திமுக. The next award goes to Best Achievement Award Siddhi Khadija, social activist. Siddhi Khadija. Kavita Raghu ma'am. The next award goes to Best Professor Award S. Hassan Abdul Kader, Assistant Professor, Department of Information Technology at New College. தொழில் வளர்ச்சி இன்னைக்கு நண்பர் அப்துல் ரஹீமும் திரு அப்துல் காதரும் ஒருங்கிணைந்து இதை செய்துள்ளார்கள். இன்னைக்கு வந்த இடத்துல வந்து நிறைய பட்டிக் ஆண்டர்பிரினர், புதிய வியாபாரம் செய்ய வரக்கூடிய இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இது. அதே மாதிரி அதே துறையில் சாதனை செய்தவர்களுக்கும் சாதனையாளர் விருதுகளையும் வழங்கி அவர்களை சந்தோஷம் அடைய வேண்டும். இது ஒரு மோட்டிவேஷனல் டேவா நம்ம கருதணும். The more you get motivated, the more you tend to work அப்படின்னு. அந்த வகையில் அப்துல் ரஹீம் அவர்களும் அப்துல் காதர் அவர்களும் எடுத்திருக்கும் இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பை தருகிறேன். கண்டிப்பாக இது போன்ற இளைஞர்களை முன் எடுத்து வளர்த்து தர வேண்டும். அதே நேரத்தில் அவர்களின் வியாபார திறமைகளை ஆக்கப்பூர்வமாக ஊக்கப்பூர்வமாக அதை ஒரு நிதர்சன உண்மையான திறமையாக கொண்டு வருவதற்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு, அந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸை வந்து ஏற்படுத்தி தரணும். ஒரு பாலமாக இவர்கள் இருக்க வேண்டும். அந்த பாலமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் இன்னும் வெற்றி பெற பல வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு